ஒர்க்கு தான் பிளான் பண்ணி அரசியல் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம மேல வைக்கக்கூடிய விமர்சனம், பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாரு, அவருக்கு அரசியல் தெரியல, அவங்க எழுதி கொடுத்தது படிக்கிறான்றதெல்லாம் வந்து திட்டமிட்டு பரப்பப்படுற ஒரு பொய்யான ஒரு விஷயம். நமக்கே ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசுறோம்னா நம்ம இன்ட் எடுத்து வச்சுப்போம். நம்ம இன்னைக்கு என்னென்ன பேச போறோம், நம்ம என்னென்ன பண்ண போறோம், ஒரு புல்லட் பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு ஒரு குறிப்பு எழுதி வைப்போம். அந்த பாயிண்ட படிச்ச உடனே நம்ம அதுக்கு அடுத்து என்ன சொல்ல போறோம்ன்றது ஒரு குறிப்பு எடுத்து வைக்கிறது எல்லாரும் பண்றது. வைகோல் ஆரம்பிச்சு, கலைஞர்கள் ஆரம்பிச்சு பல பேர் வந்து பேச ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஒரு இன்ட் எடுத்து வச்சுப்பாங்க. அத வச்சுட்டு பேச ஆரம்பிப்பாங்க. இத வந்து நமக்கு எதிரா டைரக்டிவ் திருப்புறது. அவருக்கு ஒண்ணுமே தெரியல. அவருக்கு ஒண்ணுமே பேச வரல. அவர் எழுதி குடுக்குறாங்க. இதெல்லாம் போய் வேற ஒருத்தர் இயக்குறாரு. இதெல்லாம் சும்மா ஒரே ஃபேக் தான். இவங்க நேர்ல போய் பாத்தீங்களா? சிபிஐ வந்து என்ன கேள்வி கேட்டாங்கன்றது யாருக்குமே தெரியாது. நமக்கு தெரியுமா? இல்ல கூட போன யாருக்குமே தெரியாது. ஏன் அண்ணன் சிடிஆர் அவர்களுக்கும் தெரியாது, அண்ணன் ஆதவ் அவர்களுக்கும் தெரியாது. தலைவர்கிட்ட கேட்ட கேள்விகள் என்னன்றது தலைவருக்கு தெரியும். அந்த அதிகாரிகளுக்கு தெரியும். இவனாவோ பாத்ரூம்ல வந்து ஒட்டு கேட்ட மாதிரியே பேசுவான். கேட்டாங்க, முடிஞ்சிருச்சு. மாலதி, இது அரசியல் அப்படிதான் நடக்கும் மாலதின்னு ஒருத்தன் உருட்டுவான். புரியுதுங்களா நான் சொல்றது? அவங்க என்ன நடந்ததுன்னே தெரியாது. அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னு தெரியாது. 2 மணிக்கு டீ குடுத்தாங்க. டீல சக்கரை ரொம்ப கம்மியா இருந்து விஜய் கோவம் ஆயிட்டாரு. புரியுதுங்களா நான் சொல்றது? டீ கேட்டிருக்காரு தலைவரு. சக்கரை கம்மியா குடுத்துட்டு இருக்காங்க. தலைவர் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட சொல்லிக்கிறாங்க. இவங்க கம்மியா குடுத்துட்டாங்க. சிபிஐ அதிகாரிகிட்ட சரமாரியான சண்டைன்னு பேசுவான். அதையும் பார்க்கறதுக்கு 2 லட்சம் பேர் இருக்கிறான். புரியுதுங்களா? அவன் உண்மையை பேசுறானா, பொய் பேசுறானா, டேய் இது எப்படா நடக்கும்? இப்ப எப்படி நம்ம அந்த உருட்டு நாயகன் பேசுறதுல ஒரு காலத்துல உண்மை நம்பணும். ஆமக்கறி சாத்தியமா? AK-74 சாத்தியமா? இப்ப நமக்கு அந்த பகுத்தறிவு தோணுது இல்ல, டேய் இவன் உருட்டுனதெல்லாம் உருட்டுதான் போல இருக்குன்னு. அப்படியான வேலைகள் தான் நீ தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னன்னா ஈஸியாவே எக்ஸ்போஸ் ஆயிடுறானுங்க. இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் முடியாதுன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியுது. ஏன்னா அவங்க கமெண்ட்ஸ்லயே தெரிஞ்சிடும். இவன் வன்மத்தை கக்கறான், ஒருத்தன் நரேட்டிவ் செட் பண்றான். எவன் ஒருத்தன் ஒரு நம்ம தளபதி தாக்கி பேசுறான்னா அதுக்கு அவன் உள்நோக்கம் இருக்கணும், இல்ல பணத்தை வாங்கியிருப்பான். ஏன்னா நம்ம எதனா தப்பு பண்ணியிருக்கோமா, நம்ம எதனா ஊழல் பண்ணியிருக்கோமா, இல்ல லஞ்சம் வாங்கியிருக்கோமா, இல்ல நம்ம வந்து கவர்மெண்ட் ஏமாத்தி சொத்து சேர்த்திருக்கோமா, எதுவும் பண்ணல. தூய அரசியல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். மொத களத்துக்கு வந்திருக்கோம். இந்த 2 கட்சிகள் மேலயும் ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இடில இருந்து ஆரம்பிச்சு எல்லா பிரச்சனைகளும் இவங்க 2 கட்சி மேல இருக்கு. நம்ம மேல எதனா இருக்கா? நம்ம எதனா ஒரு தப்பு பண்ணியிருக்கோமா, இல்ல வருமானத்தை நம்ம காட்டுல ஏமாத்தி இன்கம் டாக்ஸ் மேட்டரை வச்சு உருட்டுவானுங்க. அது என்னன்றது அவங்களுக்கே தெரியும். பேசுற பத்திரிகையாளருக்கு தெரியும் இது ஒரு விஷயமே கிடையாதுன்னு. ஆனா அதை பிரைம் டிபேட்டா மாத்தணும். புரியுதுங்களா? அங்க எம்எல்ஏ ஒரு பத்திரிகையாளர் கூப்பிட்டு அடிச்சதை ஒருத்தன் டிபேட்டா பண்ண மாட்டான். புரியுதுங்களா? ஒருத்தன் எங்கேயோ ஒரு மூலையில எவனா ஒருத்தன் பண்ணி வச்சிருப்பான். தாவேகா தொண்டன் அதை செய்து விட்டான். அதை உட்காந்து ஒரு 4 பேர் பேசுவாங்க. அவனுக்கு ஒரு பப்ஸ், ஒரு சாண்ட்விச் உட்காந்து இதாண்டா டாபிக், இதை வச்சு நம்ம இன்னைக்கு பேச போறோம்னு பேசுவாங்க. இதெல்லாம் திட்டமிட்டு விதைக்கப்படுகின்ற ஒரு செய்திகள். மீடியால வர்றது தயவு செய்து நம்பாதீங்க. சோசியல் மீடியால வரத நம்பாதீங்க. ஏன்னா அவன் இஷ்டத்துக்கு எழுதுவான். பத்திரிகையாளர் பேர்ல இப்ப சோசியல் மீடியால நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நடந்து விட்டது, அவர் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு, கடுகடுன்னு இருந்தாங்க. ஏன்னா இவன் தான் வந்து எப்படி சொல்றது, எல்லாம் ஹிடன் கேமரா வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் அப்படியே புட்டு புட்டு வைக்கிற மாதிரி பேசுவான். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்தந்த நேரத்துல அந்தந்த டைம்ல தலைவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் சரின்னு உங்களுக்கே தோணும். நமக்கு சில சமயம் எமோஷனலா நம்ம ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுவோம், இன்ஃபுளுன்ஸ் ஆயிடுவோம். ஆனா அவங்க சொல்றது கரெக்ட் தானே, ஏன் தலைவர் இதை செய்யல, எதுக்காக தலைவர் இதை செய்யல, அது செஞ்சிருக்கணுமே, ஏன் அது பண்ணலன்னு நமக்கு தோணும். ஆனா அதற்கு பின்னாடி 1000 அரசியல் காரணங்கள் இருக்கும். திருப்பரங்குன்றம் மேட்டர்ல ஏன் தலைவர் அவர்கள் பேசலன்னு இங்க இருக்கக்கூடிய பல பேருக்கு கேள்வி இருக்கும். ஆனா கோர்ட்டு மூஞ்சிலே காரி துப்பிச்சா? ஏன்னா உங்களோட அரசியல் சுய லாபத்துக்காகவும் உங்களோட நாடகத்தை நீங்க நடத்துறதுக்காகவும் சிறுபான்மையினர்களுக்கு நீங்க தான் காவலர்கள் நீங்க வந்து நெஞ்ச கிழிச்சு காட்டுறதுக்கு இந்த திருப்பரங்குன்றம் மேட்டர் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. சரி, 2025 இந்த பிரச்சனை வந்தது. ஏன் 24, 23, 22 வரல? சொல்லுங்க, யாரா பதில் சொல்லுங்க. அமைதியான முறையில ஏத்திட்டு போயிட்டு இருந்தாங்கல்ல, எந்த பிரச்சனையும் வரல. அது ஏன் இப்ப மட்டும் வருது? கோர்ட்டு சொன்னதை ஒபே பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லையா? 10 பேர் வந்து விலைக்கு ஏத்திட்டு போயிருப்பாங்களே. இத பிரச்சனையா மாத்தணும்னு இவங்க நாடகம், இவங்க 2 பேர் சேர்ந்து நடத்துற நாடகத்துக்கு நம்ம பலிகடா ஆகக்கூடாது சொல்லி தலைவர் தெளிவா இருந்தாரு. அதுக்கப்புறம் உண்மை நிலவரம் தெரிய வரும்போது தான் அடடா ரைட், தலைவர் எடுத்த முடிவு கரெக்ட், தலைவர் பேசுற விஷயம் கரெக்ட். அவர் எந்த இஷ்யூ பத்தி பேசுறாருனாலும் அதை முதல்ல அவர் ஆராய்ச்சி பண்ணுவார். இது கரெக்டா, இது பண்ணா இது நடக்குமா, இது நடைமுறைக்கு சாத்தியமா, சட்ட ரீதியாக இது எப்படி அணுகிறது. எல்லாரும் வெறும் பேச்சுக்கு பேசுறவர் கிடையாது. சொல்யூஷன் என்ன, இந்த இஷ்யூக்கான தீர்வு என்னன்றதை பத்தி யோசிப்பார் நம்ம தலைவர். அறிக்கை கொடுத்துடலாங்க, கண்டிக்கிறேன், இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் நம்ம பேசிட்டு போயிருது அரசியல் தலைவருக்கான அழகு கிடையாது. நாம ஏன் மாற்று சக்தின்னு சொல்லி வந்திருக்கோம்? இந்த இஷ்யூக்கு என்ன சொல்யூஷன், என்ன இதை சட்ட ரீதியாக அணுகுனா இதுக்கு நமக்கு தீர்ப்பு நமக்கு சாதகமா வருமான்ற அளவுக்கு தலைவர் சிந்திக்கிறார். அதுதான் மாற்றத்துக்கான ஒரு தலைவனா நம்ம பாக்குறோம். ஆக தலைவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா நீங்க கண்ணு மூணு நம்புங்க, அது நமக்கான நலனாகவும் இருக்கும்,
தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தான் அவர் யோசிக்கிறாரு. தலைவர் இப்ப நான் பேசுறேன்னா இது என்னோட தனிப்பட்ட கருத்தா நான் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா தளபதியோட வார்த்தைகள் வந்து எப்பேற்பட்ட ஒரு அதிர்வலைகளை உருவாக்குன்றது நம்மளை விட அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்ல. அப்ப அவர் பேசக்கூடிய வார்த்தைகளை அவர் யோசிச்சு பேச மாட்டாரா? அதை அவர் சிந்திக்க மாட்டாருன்ற அந்த அளவுக்கு ஒரு விஷயம் கூட அவர் தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆக மத்தவங்க எல்லாம் சொல்றது பொய், ஃபேக். அவரோட அனுமதி இல்லாம ஒரு வார்த்தை கூட அறிக்கை வாயிலாக வெளியே வராது. அண்ணன் சிடிஆர் பேசினாலும் அது தளபதியோட வார்த்தைகள் தான். அண்ணன் ஆதவ் அவர்கள் பேசினாலோ இல்ல மற்ற பேச்சாளர்கள் பேசுறது எல்லாமே தலைவரோட உத்தரவின் பேரில் தான் அறிக்கைகளே வெளியே வரும். அவர் சொல்லி தான் எல்லாமே வெளியே வருது. சும்மா இஷ்டத்துக்குலாம் ஊட்டுறதெல்லாம் இங்க கிடையாது. அவரோட அனுமதி இல்லாம எந்த ஒரு பேச்சாளர்களோ முக்கிய நிர்வாகிகளோ எதுவுமே செய்ய மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ எல்லாத்தையும் அவர் கவனிக்கிறாரு, எல்லாரும் கூடயும் அவர் தொடர்புல இருக்காரு, நிர்வாகிகள் கிட்ட பேசுறாரு, மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுறாரு, டெய்லி அப்டேட் கேட்கிறாரு. என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, இன்னைக்கு எஸ்ஆர் எத்தனை பேர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிருக்காங்க, இன்னைக்கு எந்தெந்த மாவட்ட செயலாளர் என்னென்ன வேலை பார்த்திருக்காங்க, இன்னைக்கு இந்த தொகுதியில என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நாளைக்கு என்ன செய்ய போறோம், அடுத்த மாசம் நம்ம என்ன செய்ய போறோம், திட்டமிடல் இருக்கு பாருங்க. அதெல்லாம் சும்மா ஷார்ப்பா இருக்கும். அந்த திட்டமிடல் சினிமால இருந்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு அவர் முதலிடம், நம்பர் 1. உங்களுக்கு நல்லா தெரியும். திட்டமிடல் இல்லாம மனசு சொல்ற போக்குக்கு போயிருந்தான்னா இன்னைக்கு இந்த தமிழ் சினிமா நம்ம தளபதியை புறக்கணிச்சிருக்குமா? இன்னைக்கு நம்ம ரசிகரோட பல்ஸ் என்ன, மக்களோட பல்ஸ் என்ன, எதை ஒருத்தன் ரசிக்கிறான், நம்ம எதை மாத்தணும், நம்ம பக்கம் இருக்க தவறுகள் என்ன, எதை நம்ம சரி பண்ணணும்னு யோசிச்சதுனாலதான் இன்னைக்கு நம்பர் 1ல இருக்காரு. அடுத்த 10 வருஷத்துக்கு எவனாலும் அந்த இடத்த தொட முடியாது. நான் கர்வமா சொல்லிப்பேன். அந்த திட்டமிடல் தான், அந்த நிதானமும் அந்த பொறுமை தான் இன்னைக்கு அவர் அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. அதே திட்டமிடல், அதே பொறுமை நம்ம தலைவருக்கு அரசியல்ல காட்டுறாரு. இவர் ஒரு புதுவிதமான அரசியல். எடுத்தோம் கவுத்தோன்னு ஊன்னு பேசி மக்களை மூளை செலவு பண்ற தலைவர் நம்ம தலைவர் கிடையாது. பொய்யா பேசி மக்களை மூளை செலவு பண்ற அவசியம் கிடையாது. யதார்த்தத்தையும் கள நிலவரத்தையும் எடுத்து சொல்லி மக்களை புரிய வச்சு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. தளபதி பேசுறது கரெக்ட்னு அவங்களுக்கு நல்லாவே புரியுது. இளைஞர்களுக்கும் புரியுது, குறிப்பா பெண்களுக்கு புரியுது. அது போதும் நமக்கு. மற்றபடி இந்த மீடியாக்கள் செய்யக்கூடிய தில்லுமுள்ளு வேலைகளை தயவு செய்து நம்பாதீங்க. 100 யூடியூப் சேனல் வச்சிருக்கான். திமுக ஆதரவா 100 யூடியூப் சேனல் இருக்கு. 100 பேரை பேச வைப்பான், 100 பேருக்கு பணம் கொடுப்பான். ராம் ப்ரோ, சாரி டு இன்டரப்ட் ப்ரோ. நான் வந்துட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்காக. என் பேர் வந்து பிகிலு, சரிங்களா? ஸோ நான் வந்து ஒரு 4 பேர் நேம் சொல்றேன், சரியா? உங்களுக்கு அவங்க பேரை கேட்டோன்னு என்ன தோணுதுன்னு கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றீங்க, நான் திரும்ப உள்ள போயிடுவேன். சரி, கேளுங்க ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் பேர் யாரை கேட்பேன்னு உங்களுக்கே தெரியும், சாட்டை துரைமுருகன். அதுதான் தால போட்டு கிழிச்சுன ஸ்பேஸ் ரெக்கார்ட் பண்ணலையா நீங்க யாரும்? நான் லேட்டா வந்துட்டேன் ப்ரோ, சாரி. அது இப்ப அத பத்தி பேசணும்னா இப்ப டைல்யூட் ஆகி போயிடும். நம்ம சீரியஸான அரசியல் பேசிட்டு இருக்கோம் தம்பி. அடுத்த கேள்வி. சரி, நெக்ஸ்ட் அத வடிவல் சொல்லுவான் பாரு. நெக்ஸ்ட் செந்தில்வேல். நெக்ஸ்ட் செகுவேரா. யார் அவரு? சேக்குவேரா. இல்ல எனக்கு தெரியல ப்ரோ. எனக்கு அவன் யாரும் தெரியல. அவன் நியூஸ் டிஎன்ல இருந்தார்ல பிரதர், அவர்தான். சரி, அவரு இப்ப ரீசெண்டா கூட ஸ்பேஸ்ல கூட சொல்லி இருந்தாரு தெரியுங்களா? இல்ல பிரதர் அவன் யாருன்னு எனக்கு தெரியல பிரதர், சாரி. அடுத்து கோபால். நக்கீரன் கோபாலா? ஐயோ மீசக்காரு டென்ஷன் ஆகுமே. அது அவர் வந்து திமுக அனுதாபிங்க. அது நம்ம ஓப்பனா அவர் வந்து ஒத்துக்கிறாரு. ஆமாங்க, நான் திமுக ஆதரவா தான் பேசுறேன். அவர் வந்து பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நடந்த போதெல்லாம் வந்து அந்த ராஸ்கலை சுட்டு தள்ள வேணாமா, அவனை கொண்டு போன வேணாமா, என் மீச துடிக்குது பாத்தியான்னு சொல்லி கொதிச்சு எழுந்த மனுஷன். தமிழ்நாட்டுல பல அவலங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மீச இப்ப என்ன துடிக்குதா இல்ல தொங்கி போச்சான்னு நமக்கு தெரியல. அவர் வந்து மொட்டு ஊப்பி அதை பத்தி பேசி நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நெக்ஸ்ட். ஓகே, எனக்கு இந்த 4 பேர் தான். எனிவேஸ் ப்ரோ, நீங்க ஒண்ணு இல்ல, இந்த 4 பேரையும் ஒரு ஆளா மதிச்சு நீங்க கேள்வி கேட்டீங்க பாரு, ஆழ்ந்த அனுதாபங்கள் ப்ரோ. அதுக்குதான், அதாவது எல்லாரும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவோம், நீங்க இவங்க எல்லாரையும் லெஃப்ட் லெக்ல டீல் பண்றதை நாங்க தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். உங்க பணிகள் மெல்மேலும் சிறக்க. நன்றி ப்ரோ. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய பேச்சை நான் வந்து லிசனர்ல இருந்து கேக்குறேன். கண்டிப்பா ப்ரோ. அதான் சொல்லிட்டு இருந்தானே, அதான் மீடியா மேட்டரா நீங்க நம்பாதீங்க. தலைவர் கரெக்டான நேரத்துல சரியான முடிவு எடுப்பாரு. இந்த கூட்டணி யாரும் வரல அப்படி இப்படி எல்லாம் உருட்டுவாங்க. நமக்கு ஆல்ரெடி மக்கள் சப்போர்ட் இருக்கு. மாநாட்டிலே தலைவர் தெளிவா சொல்லியிருப்பாரு, தனிப்பெரும்பான்மையில நம்ம ஆட்சி அமைப்போம். பட் இருந்தாலும் நம்மளை நம்பி வரவங்களும் நம்ம அடைக்கலாம், அவங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்க போறோம், அவங்களை அரவணைக்க போறோன்றது தளபதி சொல்லியிருக்காரு.
மத்தபடி நீங்க எதை பத்தி நினைக்காதீங்க. 1000 பெஸ்ட் போறான். நான் என் ஓட்டு விஜய்க்கு தான் போட போறேன். என்னால முடிஞ்ச ஓட்டு வாங்கி தர போறேன். இத மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர, வேற எந்த விஷயத்திலும் டைல்யூட் ஆவாதீங்க. அடுத்து. ஆமா ப்ரோ. நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ நான் ம். சொன்ன சில பேர்கள்ல வந்துட்டு ஒரு 2, 3 பேர் வந்து இந்த ஸ்பேஸ்ல அதர் லிசனர்ஸ்ல உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கலாம். உங்க பதிவ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி நாளைக்கு வந்து ட்வீட்ஸ் போடலாம். எதுக்கும் தயாரா இருங்க. ஏன்யா இதெல்லாம் ஒரு விஷயமா? ஆனா எனக்கு என்னன்னா, வேலை வெட்டி விட்டுட்டு அவன் நான் பேசுறத கேட்டு ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் போற அளவுக்கு நான் ஒரு முக்கியமானவனா இருக்கேன்ல. அதுவே எனக்கு ஒரு சந்தோஷம் தான். விடுங்க பாத்துக்கலாம். அவன் பொழப்ப அவன் பண்ணிட்டு போறான், பண்ணிட்டோம். ஒரு 10 லைக் வரும்ல அவனுக்கு. தலைவர் போட்டோ வச்சா எப்படி 50,000 வியூஸ் வருதோ, நம்ம பேசுறத எடுத்து ரெக்கார்ட் பண்ணி போட்டா அவனுக்கு ஒரு இம்ப்ரெஷன் வரும்ல. பொழைச்சிட்டு போறான் விடுங்க. சரி ப்ரோ. என் பேரு சந்தோஷ். சொல்லுங்க சந்தோஷ். சரி, நான் என் கேள்விக்கு டைரக்டா போயிடுறேன் ப்ரோ. திமுக இது நம்ம டிடிஆரை பார்த்தா கருணாநிதிக்கு பயம் வர மாதிரி விசில பார்த்தா போய் ஏன் ப்ரோ இந்த திமுக இவ்வளவு பயப்படுது? இல்ல புரியல. டிடிஆர்னா யார் சொல்றீங்க? எனக்கு புரியல. டிடிஆர்னா நம்ம ட்ரெயின்ல டிக்கெட் செக் பண்ணுவார் இல்லைங்களா, அவரை பார்த்தா கருணாநிதி பயப்படுவாரு. அதே மாதிரி ரைட் அப்படி வரீங்களா நீங்க? ரைட் சொல்லுங்க. அதே மாதிரி விசில பார்த்தா ஏன் டிஎம்கே இவ்வளவு பயப்படுது? டிடிஆர் பார்த்து ஐயா கலைஞர் அவர்கள் பயந்தாராலியாலாம் தெரியாது. ஏன்னா நான் கண்ணால பார்க்கல. இவங்க மத்தவங்க வைக்கிற விமர்சனத்தை அவர் மேல நான் வைக்க விரும்பலன்னு வச்சுங்களேன். இது விட்டுருங்க. நான் அந்த பக்கம் போக விரும்பல. ரெண்டாவதா ஒரு கொஸ்டின் கேட்டீங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து சின்னத்தை பார்த்து அவங்க ரொம்ப பயத்துலன்னு சொல்ல முடியாது. மரண பயத்துல இருக்காங்க அவங்க. ஏன்னா ஈஸியா எல்லார்கிட்டயும் ஆக்சஸ் ஆகக்கூடிய ஒரு சின்னமா இருக்கு. இவங்க சூரியனை போய் தொட முடியுமான்னுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சின்ன அறிவிச்சு ஒரு 10 நிமிஷத்துல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பட்டி தொட்டியங்கும் கடைகோடி தொண்டனுக்கும் போய் சேர்ந்துருச்சு அந்த சின்னம். இன்னைக்கு சாதாரணமா ஒரு சின்ன குழந்தை கூட கையில வந்து விசில் வச்சு சுத்திட்டு இருக்கு. வார்டு கவுன்சிலர் குப்பை வண்டி எடுத்துட்டு வரவங்கள வந்து விசில் ஊதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை கூட விட்டுருங்க. நான் அதை பயம் சொல்லிடலாம். ஆனா இவங்க அதை இழிவுபடுத்துறாங்க பாத்தீங்களா? விசில் அடிச்சா என்ன வரும்? குப்பை வண்டி வரும். இது என்ன ஒரு அபத்தமான அரசியலா பாக்குறீங்க பாத்தீங்களா? ஏண்டா அந்த குப்பை வண்டி வரலன்னா உன் வீடு நாரி போவேடா. ஏன்னா ஆக்சுவலி இப்படி பேசுறதுக்கு உன் வாய் நாரி இருக்கணும். ஏன்னா தூய்மை பணியாளர்களை வந்து இவங்க என்ன பாடுபடுத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சம்பளம் கொடுக்குறோம், வேலை நிரந்தரம் பண்றோம், உங்களை நாங்க அப்படியே தாயா இருந்து காப்பாத்துறோம்னு தேர்தல் அறிக்கை கொடுத்தாரு ஐயா சிஎம் சார். இன்னைக்கு அவன் ரோட்ல உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கான். புரியுதுங்களா? தூய்மை பணியாளர்கள் அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாம விசில் அடிச்சா குப்பை வண்டி வருமா? சரி குப்பை வண்டி வந்தா என்ன? அவன் அந்த ஊரை சுத்தம் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான்டா. நீ பண்ணுவியாடாத? உன் வாழ்நாள்ல ஒரு நாள் நீ குப்பையை தொற்றுப்பியா? கொம்புல வச்சு கொடுப்பாங்க. இந்த நாரப்பையன் என்ன பண்ணுவான்? கேட் அங்க இருக்கும். இந்த கொம்புல வச்சு அப்படி தூக்கி கொடுக்குறவன் இவன் வந்து துப்புரவு பணியாளர்களையும் தூய்மை பணியாளர்களையும் அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கான். ஆமாங்க, விசில் அடிச்சா குப்பை வண்டி வரும். இப்போ 2026 இப்ப 2 மாசத்துல வரக்கூடிய அந்த குப்பை வண்டி என்னன்னா, இது திமுகவை தூக்கி அள்ளி போட்டு போற ஒரு குப்பை வண்டி இது. அவ்வளவுதான். அதை பார்த்தா பயம் இருக்கிறதாருங்க செய்யும். நீ வந்து விசில புடிங்க வச்சோம்னா விசில் அடிக்க எங்களுக்கு தெரியாதா? ஏன் எங்க விரல வச்சு எங்களுக்கு விசில் அடிக்க தெரியாதா? நீ முடக்கிடுவியா? இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க பயத்தின் வெளிப்பாடுல இவங்க பண்ற விஷயம் நமக்கு சாதகமாவே அமையுது. இவங்க பண்ற ஒவ்வொரு கேள்வி மீமா போடுறாங்க பசங்க. அதெல்லாம் உண்மையாலே பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம மீமா போடுறோம். அவனுங்க அதை உண்மையாவே செய்யறானுங்க. ஏடா நான் ஏதோ சும்மா சொன்னேன், நீ என்னடா அதை உண்மையாலே பண்றேன்னு. குப்பை வண்டிக்காரங்க எல்லாம் வெளில விசில் அடிக்க கூடாது. பஸ் கண்டக்டருக்கு எல்லாம் வந்து விசில் அடிக்க கூடாது. அப்புறம் வேற எதெல்லாம் போய் வாயிலெல்லாம் பிளாஸ்டிக் ஓட்ட போற எஸ்பி கேக்குதா? சாரி. இல்ல எனக்கு ராம்குமார் பிரதர் எங்களுக்கு கேட்கல. அவர் பேசுறது கேட்கல. ப்ரோ உங்களுக்கு ஏதோ நான் வந்துட்டேன் ப்ரோ. கேட்கல ப்ரோ நீங்க பேசுறது. சரி, ஓகே. ஒண்ணும் இல்ல. அது கனெக்டிவிட்டி வரும். ஒரு நிமிஷம். ப்ரோ வேணா மைக்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப வர்றீங்களா ப்ரோ? என்னன்னா கேட்கல, ஏதோ பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான். இருங்க பாக்குறேன். இப்போ அவர் மைக் கனெக்டிங்ல வந்திருக்கு. கீழே போயிடுச்சு ப்ரோ. மறுபடியும் ரிக்வெஸ்ட் கொடுங்களேன்.
போஸ்ட் செக் பண்ணு. ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. ப்ரோ நம்ம இங்க இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்து வச்சிருவோம். இல்ல ப்ரோ கேக்குதா? ஐ திங்க் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நல்ல ஏன்னா மைக்ல காட்டலையா? நான் அக்செப்ட் பண்ணேன் இப்போ. அதான் இப்போ வருவாரு. பக் பயங்கரமா இருக்கு. நிறைய ரிக்வெஸ்ட் காமிக்கல. அப்படியே ரொம்ப பிளாக் ஆகி நிக்குது. 10 ரெக்வஸ்ட் காமிக்குது. ஆனா ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் எனக்கு காமிக்குது. வந்துட்டாரு. மேல வந்துட்டாரு. கேக்குது. கேக்குது பிரதர். டக்குனு நமக்கு எதிராக சதி பண்ணது பாருங்க. இல்ல ப்ரோ, இங்க நிறைய துஷ்மன் இருக்கிறானுங்க. துஷ்மன். பிரச்சனை கிடையாது, நீங்க டீல் பண்ணுங்க. அப்பாலே போ சாத்தானே. ஓகே. இல்ல அதுதான் அவங்களுக்கு அந்த பயம் தூங்க விட மாட்டேது. நம்ம தலைவர் சொன்னார் பாருங்க, தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் விசிலுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து காதுல அடிக்க போற சங்கு சத்தம் தான் அவங்களுக்கு எல்லாம். இனிமே தூக்கமே போயிடும் அவங்களுக்கு. அடுத்த 2 மாசம் தூங்க மாட்டாங்க. டெஃபினட்டா ப்ரோ ஒரு குயிக் நெக்ஸ்ட் ஓகே ப்ரோ, எனக்கு என்னோட நேம் ட்ரிபிள் என். சொல்லுங்க. ட்ரிபிள் என்ன வச்சு ட்ரிபிள் எச்னு வைங்க, நல்லா இருக்கும். இல்ல ப்ரோ, அந்த 3 பேர் இருக்குள்ள அதுக்கும் சின்னையாவுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு, அது வேறன்னு வைங்க. சரி ஓகே நீங்க கமிங் டு தி பாயிண்ட். ஓகே ப்ரோ, நாங்க இந்த ஸ்பேஸ்ல எல்லாம் பேசும்போது எங்களுக்கு தனியா டிஎம் வரும், நிறைய மிரட்டல்கள் எல்லாம் வரும். நாங்க பார்த்துருக்குறோம், நீங்க வந்து யூடியூப்ல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவீங்க. சில விஷயங்களெல்லாம் வந்து அப்படி இது படிச்சு இந்த என்ன கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்செல்லாம் பேச மாட்டீங்க. பேச வேண்டியதை ஸ்ட்ரைட்டாக அடிப்பீங்க. நீங்கள் எந்த அளவு இந்த ஆளுங்கட்சி இல்லைன்னா இந்த நாய் தமிழர், இந்த நாய் டம்ளர், இந்த கேங்கிட்ட இருந்தெல்லாம் எந்த அளவு அந்த வார்த்தையை மட்டும் வாபஸ் வாங்கிக்கிங்க. தமிழர் நாய் தமிழர் நம்ம சொல்லவே கூடாது. அதை நீங்க பின் வாங்கிக்கிங்க. துபாகூர் கட்சின்னு சொல்லுங்க. ஆமாம், அந்த டம்ளர் கட்சி தான். அங்கே இருந்தெல்லாம் அவங்களுக்கு எவ்வளவு மிரட்டல்கள் வந்திருக்கு, அதை பற்றி சொல்லுங்க ப்ரோ. இது வரைக்கும் பெருசாலாம் வந்ததில்ல ப்ரோ. எவனாவத்தம் ஃபோன் பண்ணுவான் என்ன பண்ணுவான்னா திட்டி கிடப்பான். நான் மியூட்ல போட்டு என் வேலையை பார்த்துட்டு இருப்பான். அவனே திட்டிட்டு அவனே கட் பண்ணிட்டு போயிடுவான். நான் கேட்கவே மாட்டேன், நான் கமெண்ட்ஸே படிக்க மாட்டேன். இதுல அவனுக்கு ஃபோன் வேற பண்ணானுன்னா அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பானா, ரெக்கார்டு ஆன் பண்ணி விட்டுருவேன், மியூட்ல போட்டுருவேன். ரெக்கார்ட் ஆன் பண்ணி விட்டுட்டு சரி டைம் எப்பயாச்சும் ஃப்ரீயா இருக்கும்போது என்னத்தை கதறி வச்சிருக்கான்னு எனக்கு போர் அடிக்கும் போது அவன் கதறினதை போட்டு கேட்பேன். அதை எப்படி சொல்றது, ஸ்பைடர் படத்துல எஸ் சூர்யா பண்ணுவான் பாருங்க, அந்த மோடு தான் நம்ம எப்பவுமே. கதறா நீ கதறுன்றதால தானே பேசுறது, நீ வந்து அழுவணுன்றதுக்காக தான் நான் பேசுறது. அதுவும் நான் ஒன்றும் தப்பா பேசலையே, உண்மையா தானே பேசுறேன், யதார்த்தத்தை தானே பேசுறேன். நான் ஒன்னும் ஆபாசமா நான் என்ன பேசுறேன் நீங்க சொல்லுங்க. நான் என்னோட வாதத்துல அக்ரெசிவ்னஸ் இருக்கும். நான் பேசின அக்ரெசிவா பேசுவேன், காமெடியா பேசுவேன், ஆனா ஆபாசமா பேச மாட்டேன். எந்த இடத்துலயும் வந்து அந்த மஞ்சப்பொடி மாதிரி நான் அசிங்கமா பேச மாட்டேன், உரிமையில பேச மாட்டேன். ஏன் நான் உரிமையில பேசுற ஒரே ஆள் வந்து இந்த மஞ்சப்பொடி இவனை மட்டும்தான். ஏன்னா அவன் வந்து கேவலத்தின் உச்சம். அதனால அவன் மட்டும் கொஞ்சம் நம்ம அடிக்கலாம், தப்பு கிடையாது. மற்றபடி நான் ஐயா கலைஞர் தான் சொல்லுவேன், அண்ணன் உதயநிதி தான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு அந்த நாகரிகம், ஏன்னா நம்ம தலைவர் நம்மளை அப்படி பழக்கப்படுத்திட்டா இருப்பா. அவர் என்ன சொல்றாரு, டீசென்ட் அட்டாக் டீசென்ட் அப்ரோச்னு சொன்ன பிறகு நம்ம அதை கடைபிடிச்சுதானே ஆகணும். தலைவன் சொல்லிட்டு அதை நம்ம கேட்டுதானே ஆகணும். அதனால வந்து இந்த மிரட்டல்லாம் வந்து மியூட்ல போட்டு நான் பாட்டுனே வேலையை பார்த்துட்டு இருப்பேன். நான் கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேன். அதை பத்தி நான் யோசிக்கிறதும் இல்லை, நான் அதை பத்தி பாக்குறதும் இல்லை. நம்ம இலக்கு என்ன, தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்பணும், அதுக்கான வேலையை நம்ம பார்ப்போம். இவன் வேலையை அவன் பார்க்கட்டும். அவன் வேலை நான் திட்டிட்டு போ, எனக்கு என்ன இருக்குது, மூச்சு பிடிக்க கட்சி திட்டு, அப்புறம் சாப்பிட்டு தூங்கு, எனக்கு என்ன வரப்போகுது, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. கமெண்ட்ஸ் வந்து திட்ட போறியா, லைக் பண்ணுவேன் நான். ஏன்னா யாரா வந்து அசிங்கமா திட்டான்னு வச்சுக்கலாம், நான் போய் லைக் பண்ணி விடுவேன். பரவாயில்லப்பா, டைம் வேஸ்ட் பண்ணி எனக்காக வந்து வீடியோ கேட்டு நல்லா வியூஸை ஏற்றி விட்டு திட்டிட்டும் போறானே மகராசா நல்லாரு, லைக் ஒன்று போட்டு விட்டுருவேன். சாவட்டம் விடுங்க, நமக்கு என்ன வந்தது, நம்ம அதெல்லாம் கண்டுக்க கூடாதுங்க. அதை பாருங்க, அவதூறையும் ஆபாசத்தையும் நீங்க படிச்சுட்டீங்கன்னா, மண்டையில ஏத்திக்கிட்டீங்கன்னா, இந்த சமூக வலைதளங்களை உங்களால சர்வே பண்ணவே முடியாது. நான் யாரை தெரியுமா பார்த்து நான் இன்ஸ்பயரே பண்றது, நம்ம தலைவரை பார்த்து தான். இக்னோர் நெகட்டிவிட்டி என்ற ஒரு விஷயத்த மட்டுமே வச்சு இன்னைக்கு தலைவர் அந்த லெவலுக்கு மேல வந்திருக்காரு. அவருக்கு வந்த விமர்சனங்களுக்குலாம் அவர் பதில் சொல்லியிருக்காரா? அவருக்கு வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கெல்லாம் மௌனமும் அமைதியினால மட்டுமே வந்து பதிலடி கொடுத்திருப்பாரு. அவரு எந்த இடத்துலயும் வந்து ஐயோ அவன் அதை சொல்லிட்டானே, ஐயோ இவன் இதை சொல்லிட்டானேன்னு உடஞ்சி போய் உக்காஞ்சிருக்காரா நம்ம தளபதி? அதை அவரோட செயல்களால மாத்தி காட்டியிருக்காரு. எதெல்லாம் இவரால முடியாதுன்னு சொல்றாங்களோ அதை இவர் முடிச்சு காட்டியிருக்காரு. அது அவரோட ஸ்டைலு. அவரை ஃபாலோ பண்ற தொண்டை நான் எப்படி இருப்பேன்? நீ அவர் சொல்றதெல்லாம் வந்து நான் கேட்டுட்டு ஐயோ இப்படி கமெண்ட்ஸ்ல திட்டுறாங்களே, ஐயோ நான் தப்பு பண்றேனா, அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. என் மனசாட்சிக்கு நான் பேசுறது சரி. இப்ப இந்த ஸ்பேஸ்ல நான் பேசிட்டு இருக்கேன், ஸ்கிரிப்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு என்ன தோணுது, ஸ்பாட்ல எனக்கு என்ன வருது, பேசிட்டு போயிட்டே இருப்பேன். இது பின்விளைவுகள் வரட்டும்.
ஆனா எனக்கு தெரியும் நான் கரெக்டா தான் பேசுறேன். நான் இந்த இடத்துல தப்பா பேசல. நான் உண்மையை பேசிட்டு இருக்கேன், யதார்த்தத்தை பேசிட்டு இருக்கேன்றது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என்னோட வார்த்தைகள் நான் அளந்துதான் விடுறேன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் ஏன் பயப்படணும்? அவன்னா என்ன தலைவன் எடுத்துட போறான், போற உயிர் என்னைக்கோ போகுதுங்க. புரியுதுங்களா? அதுக்காக நம்ம பயந்துட்டுலாம் இருக்க முடியாது. தப்பா பேசல, அவதூற பேசல, ஆபாசத்தை பேசல, யதார்த்தத்தையும் உண்மையும் பேசுறோம். ஐயா நீங்க பண்றேன்னு சொன்னீங்களே ஏன் பண்ணலன்னு தான் கேட்கும். புரியுதுங்களா? நீங்க இந்த திட்டத்தை நிறைவேற்றுறேன்னு சொன்னீங்களே ஏன் பண்ணலன்னு கேட்கறோம். ஐயா உங்க கட்சிக்காரன் இப்படி போட்டு அடிக்கிறானே, அவருக்கும் நீங்க தானே அந்த அந்த பாதிப்பட்டு இன்னைக்கு ஐசியூல படுத்துக்கிட்டு இருக்கவனுக்கும் யாருங்க முதலமைச்சர்? பிடிக்குது பிடிக்கல ரெண்டாவது. ஆனா அவருக்கும் முதலமைச்சர் யார்? ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தானே. அந்த தனிப்பட்ட ஒரு அந்த அந்த மனிதனையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? அந்த முதலமைச்சருக்கு இருக்கு இல்லையா? அவன் ஓட்டு போடுறான், போடல, உன்னை திட்டுறான், திட்டல, டேய் உனக்கு நான் தான்டா சிஎம், உன்னை பாதுகாக்க வேண்டியது என் கடமைடா. அவனை எவன் அடிச்சானோ அவனை அரெஸ்ட் பண்றான்னு சொல்றவன் தானே ஒரு சிறந்த தலைவனா இருக்க முடியும். ஆஹா சூப்பர், அருமை அருமை, சரியா அடிக்கல, 2 தட்டு தான் தட்டுறேன்னு சொல்றவன் தலைவனா இருக்க முடியுமா? அப்படி கிடையவே கிடையாது. இக்னோர் நெகட்டிவிட்டி, அந்த தாரக மந்திரத்தை நான் கையில வச்சுக்கிறதுனாலதான் எவன் என்ன திட்டினாலும், நம்ம பசங்களே நிறைய பேர் நம்மள திட்டினாலும் நான் அதை கண்டுக்கவே மாட்டேன். அவனுக்கு என் மேல சில கோபம் இருக்கலாம், என்கிட்ட வந்து நேர்ல பேசிட்டானா அடடா இப்படி ஒரு தங்கமான மனுஷன் நான் திட்டேனேன்னு சொல்லி நட்பு. அஜித் ஃபேன்ஸ்ல நிறைய பேர் நான் அசிங்கமாலாம் திட்டி இருக்கிறோம், நான் அவனை அசிங்கமாலாம் திட்டி இருக்கிறோம். ஆனா இனி எல்லாருமே நட்பு சக்தியா தான் இருக்கிறோம். எல்லாருமே என்கிட்ட பேசுறாங்க, எல்லாருமே நேர்ல வராங்க, பேசுறாங்க, பழகுறாங்க, நிறைய விஷயங்களை ஷேர் பண்றாங்க. அவ்வளவுதான். ஒரு கட்டத்துல நம்மள எதுக்குறான், ஒரு கட்டத்துல நமக்கு ஃப்ரெண்டா இருக்கிறான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் காலத்தின் கட்டாயம், அது கடந்து வந்துட்டு தான் இருக்கணும். தலைவர் கடந்து வந்தனால தானே இன்னைக்கு அவர் முதல் இடத்துல இருக்காரு. இதே விமர்சனங்களை வந்து நீங்க அரசியல்ல வந்துகிட்டு இருக்கு. இவனுங்க இவ்வளவு கத்துறானுங்களே, இந்த பத்திரிகையாளர்ன்ற பேர்ல, திமுகன்ற பேர்ல இவங்க இவ்வளவு கத்துறானுங்களே, ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு தலைவர் வந்து ரியாக்ட் பண்றாரா? அவரோட ஸ்பீச்ல நீங்க என்ன ஒரு 2 இடத்துல அடிப்பாரு, மத்தபடி அவரோட ஸ்பீச் எல்லாம் நீங்க நோட் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். போக்கஸ் ஆன் பப்ளிக் இஷ்யூ. அவரோட சிந்தனை எல்லாமே பப்ளிக் இஷ்யூல இருக்கும், மக்கள் பிரச்சனையில இருக்கும், பாதிக்கப்பட்டவன் பிரச்சனை இருக்கும், யார் பக்கம் நிக்கணும்ன்றதுல இருக்கும். அப்படித்தான் அவர் யோசிப்பாரு தவிர, அடடா இவன் பேசிட்டான், ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கிறான், மைக்க கையில் பிடிக்கவா, தூக்கி போட்டு அடிக்கவா, தம்பி வந்துட்டான், மைக்க பிடிச்சிட்டான், டேய் நேர்ல வாடா, டேய் முதல்ல நான் சொன்ன கதைடா அது, கார்ல போன, அவனும் 2 வருஷம் 1.5 வருஷமா பேசுறவன் பேசின்னு தான் இருக்கிறான். தளபதி சட்டை கூட பண்ணல. அதுதான் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதை. உன்னை நான் ஒரு ஆளா கூட பார்க்கலடான்றத இந்த அவதூறு விமர்சனங்களை வைக்கக்கூடியவங்க எல்லாம் தளபதி லெஃப்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அதனாலதான் இந்த மக்கள் அதெல்லாம் ஒரு பெருகுது. இன்னைக்கு ஒவ்வொருத்தன் வச்சிருக்க விமர்சனத்துக்கு ஒரு பதில் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா நீங்க அரசியல் நடத்த முடியாது, பொது வாழ்க்கைக்கு நீங்க வந்திருக்கவே முடியாது. அதெல்லாம் கடந்துதான் வரணும். கடந்த காலங்கள்ல எம்ஜிஆருக்கு வந்த விமர்சனங்கள் தான் இந்த 3வது ஆண்டு விழாவில் கூட தளபதி பேசியிருப்பாரு. எம்ஜிஆருக்கு வராத விமர்சனமா, இல்ல ஐயா கலைஞருக்கு வராத விமர்சனமா, இல்ல அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வராத விமர்சனமா, ஏன் நம்ம அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வராத விமர்சனமா நம்ம தளபதிக்கு வந்துற போது அரசியல்ல? அப்போ முடக்கிட்டாங்க, அப்போ சோசியல் மீடியா கிடையாது, அப்போ இப்படிப்பட்ட ஒரு சக்தியை பார்த்திருக்க மாட்டாங்க, இளைஞர் கூட்டத்தை பார்த்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வச்சு செய்யறாங்க நம்ம பசங்க, ஆதாரத்தோட அடிக்கிறானுங்க, பதில் சொல்ல முடியல, திக்கி திணறாங்க ஒவ்வொருத்தனும். இப்படிப்பட்ட ஒரு எதிரி அவங்க வாழ்நாள்ல பார்க்கலல்ல, அதுவே நமக்கு பலம் தானே. அவன் பேசுறான்றதுக்காக நம்ம பேசிட்டு இருக்க முடியுமா? நம்ம அடி எல்லாமே வந்து அவனை ஆட்சி விட்டு அகற்றத்துக்கான வேலையை தான் நம்ம பார்க்கணுமே தவிர விமர்சனம் எல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கூடாது. அதுதான் நான் ஃபாலோ பண்றேன், அதே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. திட்டானா சந்தோஷம், வாழ்த்துக்கள் சொல்லி லைக் பண்ணுங்க. அதாவது தலைவர் சொல்லுவார் பாரு, அதை இவரு அண்ணா சொல்லிருப்பார், வாழ்க வசவாளர்கள்னு. என்ன திட்டவன் நல்லா இருக்கடான்னு. அப்பதான் நான் அரசியல் இருந்துகிட்டே இருப்பேன். அப்பதான் நான் என்ன பேசுறேன்னு ஒருத்தன் கவனிக்கிறான், நான் என்ன செய்யறேன்றது ஒருத்தன் கவனிக்கிறான்னா, அப்ப நமக்காக ஒருத்தன் யோசிக்கிறான். நமக்காக நம்ம அப்பா அம்மா நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க யோசிக்கிறத விட நம்ம எதிரி நம்மளை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் பார், அவனை தூங்க விடாம பண்றான் பார், அதுதான் உண்மையான வெற்றி. அதை நம்ம தலைவர் சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்மளும் அந்த வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம தளபதியை ஃபாலோ பண்றோம். இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சொல்லி கதறவன் கதறினே இருக்கட்டும், நம்ம கருத்தை நம்ம கரெக்டா சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். சூப்பர் ப்ரோ. நான் அதுதான் நினைச்சேன். அண்ணா அவ்வளோ தூரம் நெகட்டிவிட்டியை பார்த்தவர். அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்கு எல்லாம் இருக்கிறதுனால தான் இதெல்லாமே டீசெண்டாக எதிர்கொண்டுட்டு இருக்கிறோம். தேங்க்ஸ் ப்ரோ. ஐவன் சார். ஓகே ஓகே ஓகே. வணக்கம் நண்பரே, என் பேரு ஐவண்ணன் பாண்டியன், சிவகங்கை சொல்லுங்க ஐயா. மாவட்டம். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. ஓகே. என்னோடது வந்து ஒரு கோரிக்கையா, நீங்க நிறைய பேசணும், இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்றது நம்ம. ஏன்னா மனிதர்களோட ஞாபக சக்தி வந்து ரொம்ப குறைவுங்கிறத வந்து இவங்க பல நேரங்கள்ல வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. மறதி தேசிய வியாதி. தேசிய வியாதி. ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து நாம வந்து இப்போ நான் வந்து கோரிக்கையா வைக்கிறது என்ன அப்படின்னா,
என்னோட மாவட்டத்துல திருப்புவனத்தில் நடந்த அஜித்குமார் மரணத்தை பத்தி நிறைய பேச வேணும். காவல்துறை வந்து எப்படி வந்து அடிச்சு கொன்னாங்க. ஃபெனிக்ஸ் ஜெயராக்ஸ் பத்தி அவ்வளோ பேசின இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு என்ன பதில் சொல்ல போகுது? ஒண்ணு. அதே போல அதே போல மருத்துவத்துறையில கிட்னியை வந்து விலை பேசி வித்து என்ன உலக நாடுகள்ல பல நாடுகளுக்கு பாஸ்போர்ட் வாங்கி கொடுத்து வித்த இந்த அரசு அதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது? அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற பல நிகழ்வுகளுக்கு இவங்க என்ன சொல்ல போறாங்க? அதையும் பத்தி நிறைய பேசணும். கல்வி, மருத்துவம் இவைகளை வந்து தனியார்கிட்ட கொடுத்துட்டு நமக்கு வந்து அரசு பள்ளிகளை வந்து மூடிக்கிட்டு வராங்க. இதை பத்தி நிறைய பேசணும். அதே மாதிரி அரசு ஊழியர்கள் போராட்டம், அவங்களுக்கு பென்ஷன் தரணும், பழைய ஓய்வூதிய திட்டம்னு சொல்லிட்டு இவங்களாக அசூடு பென்ஷன் திட்டம்னு புதுசா வந்து மத்திய அரசு கொடுத்ததை விட கேவலமான ஒண்ணு கொடுத்தாங்க. அதாவது அந்த ஆசிரியரோட பணத்தையே வாங்கிட்டு அவருக்கே திருப்பி கொடுக்குற அவ்வளவு இது. அதான் அந்த பதவி பத்தி நிறைய பேசணும். அடுத்தது வந்து நான் அந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு 15 வருஷம் வேலை பார்த்ததுனால எஸ்ஐஆருக்கு வந்து 17ஆம் தேதி கடைசி தேதி, இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷனுக்கு 30ஆம் தேதி வந்து ஃபைனல் ரோல் வந்துடும். யாருக்காவது நோட்டீஸ் வந்திருந்ததுன்னா அவங்க வந்து அதுக்கான பதிலை கொடுத்தா போதும், அவங்க பேர் சேர்ந்துரும். இந்த பாயிண்டே நீங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு நான் விரும்புறேன். அதாவது பிப்ரவரி 17 சொல்றீங்களா? ஆமா, பிப்ரவரி 17. பிப்ரவரி 17. அப்புறம் வந்து லாஸ்ட் டேட் வந்து 30. இந்த ரெண்டு. ஓகே ஓகே டன் டன் டன். அதுதான் நான் முன்னாடி பேசும்போது கூட சொன்னேன். ஐவன் சார், பிப்ரவரி 28 தான் வரும். மார்ச் 30ங்களா? இல்ல அவ்வளவு நாள் எலெக்ஷனுக்கு நோட்டிபிகேஷனே வந்துரும். அதுக்கு முன்னாடி இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் வீக் இதுலயே வந்துரும். பிப்ரவரியிலே பிப்ரவரி வந்து 28 தான இருக்கு. லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி 28 தான. லாஸ்ட்ல பிப்ரவரி 28. அதான் நன்றி கரெக்ஷன் பண்ணதுக்கு நன்றி. அதே மாதிரி நம்மளோட இயக்கம் வந்து இளைஞர்களுக்கானது மட்டும் இல்ல, பெண்கள், வயதானவர்களும் இங்க வந்து பெரும்பாலானவர் வந்து இதுக்கு வந்து சாதகமாகவும் வெளியில பேசலைனாலும் அவங்களும் இருக்காங்க. நடுத்தர வயது, வயதானவர்களு, பெண்கள் எல்லாருமே வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. இதை நான் நேரடியா தமிழ்நாடு முழுக்க நான் டிராவல் பண்ணும்போது பார்த்தேன். அந்த விஷயங்களை நம்ம அவங்களோட வெல்ஃபேரையும் சேர்த்து பேசணுங்கிறது என்னோட கோரிக்கை. வேலை வாய்ப்புக்கான சிறப்பு திட்டங்கள் வந்து நம்ம என்னென்ன செய்ய போறோங்கிறத பிரைமரியா இளைஞர்களுக்கு நாம சொல்லணும். இது நீங்க இது பாத்தீங்களா? நீங்க அந்த நம்ம அந்த தேர்தல் அந்த வாக்குறுதி கொடுக்கறது ஒரு வெப்சைட் ஒன்று லான்ச் பண்ணிருக்கோம், பாத்தீங்களா? பார்த்தேன். நான் அதுல சஜஷன் கொடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் அதுல இந்த ஸ்பேஸ்ல இருக்க எல்லாருமே வந்து அந்த வெப்சைட் ப்ரோ, அந்த வெப்சைட் நீங்க லிங்க் ஆட் பண்ணுங்க இதுல மேல. அதுல வந்து உங்களோட சஜஷன் என்ன மாதிரியான சில விஷயங்கள் பண்ணணும்ன்றதெல்லாம் நீங்க வந்து அதுல தாராளமா நீங்க போயிட்டு அதுல உங்களோட கருத்துக்கள் நீங்க தெரிவிக்கலாம். தமிழ்நாட்டுல இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் இயக்கமும் பண்ணாத ஒரு புதுமையான ஒரு விஷயம். தேர்தல் அறிக்கையை வந்து மக்களிடம் வந்து கோரிக்கைகளை கேட்டு மக்களோட பிரச்சனை என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு மாவட்டமா போயிட்டு அந்த குறைகளை கேட்டு பண்ற ஒரு தேர்தல் வாக்குறுதியானது தமிழக வெற்றி கழகம் தான் அது முதல் முறையா பண்ணுது. மத்த எந்த கட்சியும் பண்ண மாதிரி நமக்கு நினைவில்லை. அப்படி இருந்தா சொல்லுங்க, நம்ம அதை மாத்திக்கலாம். பட் இந்த இணையதளம் மூலியமாக அந்த உங்களோட விமர்சனங்கள் எல்லாமே வருது. நிறைய பேர் அதை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து இப்ப சொன்ன இந்த இஷ்யூஸ் எல்லாம் சொன்னீங்க இல்லையா? அந்த பெண்கள் பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு, அரசு ஊழியர்களே, தூய்மை பணியாளர்களே, இப்படி பல இஷ்யூஸ் வந்து டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. அதை திரும்ப நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியது நம்மளோட கடமை. நிச்சயம் தலைவர் அவர்கள் அதை பண்ண போறாரு. விச்சுவல் வாரியாசான நாம வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நம்ம இருக்கோன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். ஏன்னா திரும்ப ஞாபகப்படுத்தணும் இந்த லாக்அப் டெத் விஷயங்கள். பெலிக்ஸ் ஜெயராக்ஸா இருக்கட்டும், அஜித்குமாராக இருக்கட்டும், கவின் படுகொலையாக இருக்கட்டும், இப்படி என்னென்ன இஷ்யூஸ் இந்த திமுக இந்த 4 வருடங்கள் என்ன ஆயிருக்கு? 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரோம்னு சொன்னோம், அது கொடுக்கல. அதற்கு பிறகு வந்து அந்நிய முதலீடுகளை வந்து கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னாங்க. இவங்க எத்தனையோ லட்சம் கோடி கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னாங்க. எத்தனை லட்சம் கோடின்னு கேட்டதுக்கு வெள்ளை பேப்பர் தூக்கி காட்டினார் நம்ம அருமை அமைச்சர். அப்படி இவங்க என்னென்னலாம் கேலி கூத்து பண்ணிருக்காங்கன்றதெல்லாம் திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டிய நம்மளோட கடமை. நீங்க சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். நிச்சயமா நம்ம கொண்டு போய் நம்ம சேர்க்கலாம் தோழர். நன்றி நண்பரே. 4.5 லட்சம் கடன் வாங்கினதுதான் அவங்க பண்ண சாதனை. உண்மை. அவங்க ஏடிஎம் இருக்கும்போது 4 லட்சம் சில்லற இருந்தது, இப்போ 9 லட்சம் சில்லறன்னு நினைக்கிறேன். ஆமா. ஏங்க எப்பேற்பட்ட சாதனைங்க இதெல்லாம், யாராலையும் முடியுமா? அதான் அந்த சாதனை எல்லாம் யாராலையும் பண்ண முடியாது. நன்றி நண்பரே. எல்லா வயதானவர்களும் எல்லாருமே நம்ம கட்சிக்கு ஆதரவா இருக்காங்கிறது என்னோட பாயிண்ட். அனைவருக்குமான தலைவர். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஐவன் சார், தேங்க்யூ. ராம் ப்ரோ, ஃபைனல் क्वेश्चन. ஷாலினி சிஸ்டர் இருக்காங்க, முடிச்சிடலாமா? யாரு புரியல? ஷாலினி சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. கேளுங்க. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ராம்குமார் பிரதர். ஆக்சுவலா என்னோட விஷயங்கள் இருந்துட்டு
ஒரு 2 விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டிவிகே தோழர்கள் அவங்க மேல தாக்குதல், திராவிட கும்பலோட தாக்குதல், தீய சக்தி திராவிட ரவுடி கும்பலோட தாக்குதல் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. இருக்க நாளுக்கு நாள் அது அதிகரிச்சுட்டே தான் போதே தவிர குறைஞ்ச பாடே இல்ல. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணையும் இன்னும் ஒரு சிலரையும் அடிச்சு இன்னைக்கு ஆஸ்பத்திரியில இருக்காங்க. அது இல்லாம இதுக்கு முன்னாடியே ஒரு கேள்விதான் கேட்டாங்க. ஒரு நிர்வாகத்தை பார்த்து ஒரு சில விஷயங்கள் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கு ஒரு தலையில ஒருத்தவங்களை வெட்டியிருந்தாங்க. ஆன்லைன்ல ஆகட்டும் பாத்தீங்கன்னா, முக்கியமா பெண்களுக்கு ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து இப்ப நம்ம பேசுறோம், இப்ப இந்த மாதிரி ஸ்பேஸ்ல வந்து பேசுறோம்னாலே கீழே வந்து அபியூசிவா பேசுறது, நம்ம ஐடி நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன ட்வீட் போட்டாலும் வந்து அதுக்கு கீழே அபியூசிவா பேசுறது, இதே மாதிரியான தாக்குதல்கள் வந்து பெண்கள் ஆண்கள் என எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இது கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. இது இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு போயிட்டே இருக்கு. இதுக்கு தலைவரோட ரியாக்ஷன்ஸ் வந்து சேலத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அண்ட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? இல்ல நிச்சயமா இது நிச்சயமா இல்ல தொண்டர்களுக்கு ஒண்ணுன்னா இல்ல நல்ல கேள்வி நீங்க கேட்டது கரெக்ட் தான். ஆல்ரெடி இதுக்கு பதில் சொன்ன பட் இருந்தாலும் நான் டீட்டெயிலா சொல்றேன். என்னன்னா தொண்டர்களுக்கு ஒண்ணு ரசிகனுக்கு ஒண்ணுன்னா நிச்சயமா நம்ம தளபதி வருவாருன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா இது இப்ப நீங்க நடந்த விஷயம் சேகர் பாபோட ஆளுங்க வந்து அடிச்சது வந்து தளபதி என்ன பார்த்துட்டு சும்மா இருப்பாரு நினைக்கிறீங்களா? அதுக்கான எதிர்வினையை ஆற்ற போறாரு, அதுக்கான கண்டனங்கள் தெரிவிக்க போறாரு, அதுக்கான என்ன விஷயம்ன்றத பண்ண போறாரு. நான் இன்னும் சிம்பிளா என்ன சொல்றேன்னா அடுத்த 2 மாசம் இன்னும் அதிகமா இருக்கும். என்னடா இப்படி சொல்றாரு நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு அது வாழ்வா சாவா ஒரு மேட்ரு. ஏன்னா 75 வருஷ திராவிட பாரம்பரியம். அதிமுக பாஜகவும் இத கையில எடுப்பாங்க. ஏன்னா அது நம்ம ஆல்ரெடி பழைய காலத்துல படங்களப்பயே பார்த்தது. சோ ஏன்னா இன்னைக்கு அவங்க வந்து என்னன்னா இன்னைக்கு எல்லாருமே ஒருத்தர நம்ம தலைவரை மட்டும் தான் எதிரியா அவன் பாக்குறான். ஏன்னா விஜய் ஃபேக்டர் தலைவரோட ஃபேக்டர் வந்து நீ தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா இருக்கு. இவங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் பெரும்பான்மையான தமிழக வாக்காளர்களோட மனநிலையும் குறிப்பா பெண்களோட மனநிலையும் தோழர் சொன்ன மாதிரி அனைத்து தரப்பு மக்களோட ஆதரவும் நம்ம தளபதிக்கு இருக்கு. எல்லா கட்சியில இருந்து கணிசமான ஓட்டு வங்கி நம்ம தளபதி பக்கம் வந்துடுச்சு. அது ஆல்ரெடி அவன் முடிவு எடுத்துட்டான். இந்த அச்சத்தின் காரணமாகவும் இந்த பயத்தின் காரணம் தான் இன்னொருத்தன் இங்க வந்துடவே கூடாது, மூணாவதா ஒரு சக்தி ஒரு ஃபோர்ஸ் இங்க வந்துடக்கூடாது. அதுவும் நம்ம வந்து இவங்க 2 பேருக்குமே த்ரெட்டனா இருக்கும். ஏன்னா ஒருத்த 50 வருஷம் ஒருத்த 75 வருஷம் பணம் தின்னு கொட்ட போட்ட பத்திரிகையாளர்கள், சரி பணம் தின்னு கொட்ட போட்ட அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், பல கோடி பணம், இப்படி எல்லாமே இருந்தும் திடீர்னு ஒருத்த வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டான்னா அவனால அதை தாய்க்க முடியுமா? அது முடியாது. அவனால முடிஞ்ச என்னென்ன இடையூறுகள் கொடுப்பான், எல்லா பாதிப்புகளையும் ஏற்படுத்துவான். அதை மீறி தான் நம்ம அரசியல் பண்ணி ஆகணும். நம்ம வந்து கேண்டிடேட்டை நிக்க வச்சு பணத்தை வாங்குற அரசியல் கட்சி நம்ம நடத்தல, சமய சீதை அரசியல்வாதி நம்ம நடத்தல, கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் நம்ம வந்து டார்கெட் பண்ணி அரசியல் இறங்கி இருக்கிறோம். ஒரே நேரத்தில் 2 பேரும் எதிர்க்கிறோம். ஸ்டேட்டையும் அடிக்கிறோம், சென்ட்ரலையும் அடிக்கிறோம். 2 டைமையும் ஒரே நேரத்தில் நம்ம எதிர்க்கிறோம் போது எதிர்ப்புகளும் அதற்கான இணையான எதிர்ப்பு எந்த அளவுக்கு ஆதரவுகள் இருக்கோ அதற்கு இணையான எதிர்ப்புகளும் இருக்கும். எதிர்ப்புகளால மட்டும் தான் நம்ம வளர முடியும். இன்னைக்கு விடிஞ்சா நம்மளை பத்தி தானே பேசுறாங்க, வேற யாரை பத்தியாச்சும் பேசுறாங்களா? அப்போ அவங்களுக்கு கள நிலவரம் தெரியுது. அவங்களும் வந்து இன்டெலிஜென்ஸ் மூலியமா பல கருத்து கணிப்புகள் எடுத்திருக்கிறாங்க. அது நமக்கு ஆதரவா தான் வரது நம்ம பாக்குறோம். இன்னைக்கு பல பேர் போறாங்க, 10ல 8 பேர் தாவேக்காக ஓட்டு போறான்னு சொன்னா கதி கலங்குமா கலங்காதான்? ஆக ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி இன்னும் இவங்களோட அடக்குமுறைகள் அதிகமாகத்தான் போகும். இன்னும் இவங்க நான் தான் முன்னாடியே சொன்ன ஸ்பேஸ் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், அவதூறுகளையும் ஆபாசங்களையும் கையில எடுத்தவங்க அராஜகத்தையும் அடிதடியும் கையில எடுத்திருக்காங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப அராஜகத்தையும் அடிதடியும் கையில எடுத்திருக்காங்கன்னும் போது நமக்கு இந்த சட்டம் பாதுகாப்பு கொடுக்கணும். நம்ம அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு, இதை நாங்க நீதிமன்றத்துக்கு கொண்டு போவோம், இதை நாங்க சட்டப்படி அணுகி அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நாங்க பண்ண போறோம்னு சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் நம்மளோட கவனத்துல நம்ம இருக்கணும். ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி இவங்க கமெண்ட்ல திட்டுறாங்க, நம்மள அபியூஸ் பண்றாங்கன்னு நீங்க நினைச்சு பயந்துராதீங்க. இவங்க போட்டோ போட்டா இவங்க அதை தான் பண்ணுவானுங்க. இதை தாண்டி அவங்க என்ன பண்ணிட முடியும்? புரியுதுங்களா? ஒரு பொண்ணோட போட்டோ மார்பிங் பண்ணிட்டதுனால இவனுக்கு என்ன கிடைக்க போகுது? இவங்க அம்மாவும் ஒரு பொம்பளை தானே, இவங்க கூட பிறந்ததும் ஒரு பொம்பளை தானே, அவன் பொண்டாட்டியும் ஒரு பொம்பளை தானே, அவன் யோசிப்பானா? யோசிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்படுற டாஸ்க் கேவலம் பணத்துக்காக வேலை செய்யக்கூடிய கூட்டம். இதை பார்த்து நம்ம பயப்படுறதை விட்டுட்டு, டேய் நான் மக்களுக்காக பேசுறேன்டா, இந்த தீய சக்தியை ஒழிக்கிறதுக்காக நான் பேசுறேன்டா, நான் என் கருத்தை பேசிக்கிட்டு தாண்டா இருப்பேன், நம்மளை முடக்கணும்னு நினைச்சா நாங்க முடக்க மாட்டேன்டா, திருப்பி அடிப்போன்டான்றதை நம்ம நிரூபிக்க வேண்டிய நேரம் இது. அடுத்த 2 மாசம் குரூஷியலா தான் இருக்கும். இப்படித்தான் இருக்கும். இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நாம எதிர்த்து சண்டை செஞ்சுதான் ஆகணும். இவங்களை பார்த்து நம்ம பயந்துட்டோம்னா நம்ம அரசியலுக்கே வந்துடக்கூடாது, பேசியிருக்கே கூடாது. இன்னைக்கு இளைஞர்கள் பேச ஆரம்பிச்சிருக்கான், அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கான். இன்னைக்கு திரும்புற பக்கம் டிவிக்கு என்ற பேரு, இசில் என்ற பேரு, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்மளை பத்தி தான் பேசுறான்னா
நமக்கான ஆதரவு தினம் தினம் ஏறிக்கிட்டே போகுது. என்னடா ஒருத்த பிரச்சாரமே பண்ணல, வெளியவே வரல, ரோட் ஷோ நடத்தல, நம்ம எவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்துட்டோம். கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் தாவேக்கா முடிஞ்சிருச்சு, திரும்ப எழுந்துக்காதுன்னு நினைச்சோம். திரும்ப அந்த மனுஷன் இன்னும் புது பொலிவுடன் வராரு, திரும்பி ரொம்ப பலமா அடிக்கிறாரு. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலன்ற கோபம் ரெண்டு கட்சிகளுக்கும் இருக்கும். அதனால அதிகார பவர் அவங்க கிட்ட இருக்கு, பணம் அவங்க கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட மக்களோட ஆதரவு மட்டும்தான் இருக்கு. தலைவரோட முகமும் மக்களோட ஆதரவும், இளைஞர்களோட ஆதரவும், பெண்களோட ஆதரவும் மட்டும்தான் இருக்கு. அதனால தோண்டு போயிடாதீங்க, அபியூஸ் பண்றான்னு பயப்படாதீங்க. டேய், உன்னை பெத்ததும் ஒரு பொம்பளை தானடா, என்ன பண்றடா அது உங்க அம்மாவை பண்ற மாதிரிடான்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருங்க. குறிப்பா பெண்கள் சமூக வலைதளங்கள்ல வந்து தாக்கப்படுறத நம்ம பாக்குறோம், ஆபாசமாவும் அசிங்கசமா எழுதுறத பாக்குறோம். ஜஸ்ட் மியூட் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. உங்க கருத்தை நீங்க எழுதுங்க, உங்க விமர்சனத்தை எடுத்து வைங்க. கமெண்ட்ஸ் தப்பா வந்தா பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. படிச்சா அது உங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கும். படிக்கவே படிக்காதீங்க, அதை கண்டுக்காதீங்க. உங்க கருத்து, உங்க விமர்சனத்தை எடுத்து வச்சுட்டு நாகரிகமான முறையில எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருங்க. பிளாக் பண்ணிட்டு மியூட் பண்ணிட்டு கடந்து போங்க. அது ஒரு ஃபேக் ஐடி. ஜஸ்ட் 200 ரூபாய்க்கு கூலிக்கு மாரடிக்கிற ஒரு ஃபேக் ஐடிக்கு பதில் சொல்றதுக்கு நம்ம இங்க அரசியலுக்கு வரல. புரியுதுங்களா? பணத்துக்காக வேலை செய்யற கொத்தடிமை கூட்டத்துக்கு பதில் சொல்ல நம்ம வரல. மக்களோட பிரச்சனைகள் பேச வந்திருக்கோம், போராட்டத்துக்காக வந்திருக்கோம், அவங்கள வாழ்வாதாரத்தை மாற்றத்துக்காக வந்திருக்கோம், அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ்நாட்டை மீட்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோமே தவிர இந்த கொத்தடிமைகளுக்கு பதில் சொல்றதுக்காக நம்ம அரசியலுக்கு வரலன்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, நமக்கான பாதை, நமக்கான இலக்கு என்னன்றதை நம்ம தலைவர் சொல்லிட்டாரு. இந்த 26ல 2 மாசத்துல இந்த திமுக ஓட ஓட விரட்டுறது தான் நம்மளோட முக்கிய இலக்கா இருக்கணும். டைல்யூட்டே ஆவாதீங்க, டைவர்ட் ஆவாதீங்க, பயப்படாதீங்க, துணிஞ்சு நிப்போம். நமக்குன்னா நம்ம தலைவர் நிச்சயமா நிப்பாரு. நீங்க யாரும் பயப்படாதீங்க. நமக்கு நம் தலைவர் இருக்காரு, நம்ம கட்சி தொண்டர்கள் இருக்காங்க. அப்படியெல்லாம் சாதாரணமால களத்துல வேலை செய்யறவங்க நம்ம தலைவர் விட்டுற மாட்டாரு. அவங்களுக்கான பாதுகாப்பு நிச்சயமா தமிழக வெற்றி கழகம் செய்யும். இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் நீங்க இப்போதைக்கு சொன்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் கான்பிடன்ஸா இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். நான் தான் சொல்றேனுங்க, தலைவர் பேசுவாருங்க. நான் தான் சொல்றேன், தலைவர் நிச்சயம் பேசுவாருங்க. நீங்க கான்பிடன்டா இருங்க. நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஏன்டா நீ பேசினா பேசிட்டு போடா. நீ இல்ல நேர்ல இப்ப ஒரு இடத்துல அறிவால் வெட்டு, இன்னொரு இடத்துல அடி, இன்னொரு இடத்துல கர்ப்பிணி பெண்களை உதைக்கிறது, சோ இந்த மாதிரி தாக்குதல்கள் வந்துட்டு இப்ப அதிகமா இருக்கு, ரொம்ப அதிகமா பண்ணாங்க. எம்ஜிஆருக்கும் பண்ணாங்க, எம்ஜிஆரோட தொண்டர்களுக்கும் பண்ணாங்க. புரியுதுங்களா? ரெட்டல சின்ன இருக்கிற இடத்துல போயிட்டு வந்து செவுத்த உடைச்சாங்க, என்னென்னவோ பண்ணாங்க. அதெல்லாம் மீறி அந்த தொண்டர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு. அவர் உயிரோடு இருக்கிறவங்க திமுக ஆட்சியிலே உட்கார முடியல, கனவா இருந்தது. புரியுதுங்களா சொல்றது? இப்படிப்பட்ட இளைஞர்கள் வரும். அதுதான் சொல்லிட்டேனே, நான் தான் சொல்லிட்டேனே, வரலாறு திரும்புகிறது நம்ம சும்மா எல்லாம் சொல்லல. உண்மையாலே வரலாறு திரும்புகிறது. இந்த தீய சக்தி திமுக வீட்டுக்கு அனுப்புறோம். இதுக்கான சொல்யூஷன் என்ன? இதுக்கான தீர்வு என்னன்னா ஓட்டு தானே. நம்மளோட கோவத்தை எதுல நம்ம காட்ட முடியும்? நம்மனா ஜாக்கி ஜானா, புரூஸ்லியா சண்டை போறதுக்கு கிடையாது. நமக்கு இருக்கிற ஒரே வலிமை ஓட்டு போறது. அதை மக்கள் வந்து வாக்குகளா செலுத்த போறாங்க. அவங்களுக்கான பதிலடி இந்த 26ல கிடைக்க போது, இன்னும் 2 மாசத்துல கிடைக்க போது. குறிப்பா பெண்கள் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. டேய், என்ன திட்டுறதும் உங்க அம்மா திட்டுறதும் ஒண்ணுடான்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா பிரதர். அடுத்து என்னோட क्वेश्चन பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய பேசிருக்கோம் இப்ப இந்த ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா. ஒரே நிமிஷம் சிஸ்டர், கேக்குதா? ஒரே நிமிஷம் ராம் ப்ரோ, ஒரு குயிக் டைம் செக். எப்படி நம்மளால கண்டினியூ பண்ண முடியுமா ப்ரோ? இன்னொரு ஒரு 5 மினிட்ஸ் பண்ணலாம் ப்ரோ. எனக்கும் வேலைகள் இருக்கு, நானும் கிளம்பணும், வீட்டுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு. ஓகே. நம்ம தலைவர் பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா நமக்கு பசி தூக்கமே வராது, அது பாட்டு போயிட்டே இருக்கும். கண்டிப்பா அதுக்காக சிஸ்டர், நீங்க அது क्वेश्चन கேக்குறீங்களா? அடுத்த ஆளுக்கு போவான். ஒரு 5 மினிட்ஸா இருக்கு நமக்கு, அதனாலதான் ஓகே சரி, அடுத்த ஆள் போங்க. நம்ம திருப்பி இன்னொரு நாள் இருந்துட்டு கண்டிப்பா பேசுவோம். போடுவோம். இப்ப வாரம் போடுவோம். வாரம் எல்லா ஸ்பீக்கர்ஸையும் கூப்பிட்டு யார் யாரெல்லாம் வராங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு வருவோம், எல்லாரும் பேசுவோம். இனிமேல் அடுத்த 2 மாசம் நம்ம இன்னும் அக்ரெசிவா பேச வேண்டியது இருக்கு. அடுத்த क्वेश्चन கேளுங்க. டிவிகே பல்ஸ் ப்ரோ முடிச்சிருங்க, நீங்க மட்டும் கேளுங்க. ஹாய் ப்ரோ, ராம் ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, உங்க வீடியோஸ்லாம் நான் பார்ப்பேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ, தேங்க் யூ. அது இல்லாம ரொம்ப நேச்சரா இருக்கும், அது வந்து ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருக்கும். சரி, அந்த மாதிரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு தோணும்போது அதுல எந்த ஒரு எக்ஸாஜரேட் பண்ணாம ஒரு மாதிரி நேச்சரா பண்ணுவீங்க. அது ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும். என்னோட கொஸ்டின் வந்து என்னன்னா, இப்போ வந்து நம்ம வந்து சோசியல் மீடியால இருக்கோம், நமக்கு வந்து தெரியும் எந்தெந்த நியூஸ் சேனல் வந்து நரேட்டிவ் செட் பண்றாங்க, ஃபேக்கா இருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும். இன்கேஸ் வந்து நம்மளோட அப்பா அம்மா இன்கேஸ் சோசியல் மீடியா யூஸ் பண்ணாதவங்க, அவங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் படிப்பாங்க, அப்புறம் வந்துட்டு இந்த நியூஸ் சேனல்ஸ் பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் தெரிஞ்சது ஒரு 4 சேனல் அந்த மாதிரி தான் தெரியும். பட் அப்படி இருக்கும்போது
அவங்க வந்து அந்த நியூஸ் பேப்பர்ல என்ன வருதோ பிரதர் இந்த क्वेश्चन ஆல்ரெடி கவர் பண்ணிட்டார் பிரதர். இல்ல வேற எதனா கேக்குறது? அதுக்குதான் ஹலோ அத வந்து அவங்க அப்படியே பிலீவ் பண்ணிடுவாங்க. அது இல்லாம நமக்கு டிவிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ற பீப்புள்ஸ் போட்டு நிறைய இருக்கு நமக்கு. பட் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவி சேனல்ஸ் தான் அதிகம் பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல வர நியூஸை பிலீவ் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டா கூட ஒன்று நடந்தது. அதை நான் பார்த்துட்டு தானே அதை கேட்கறேன். என்னன்னா இப்போ வீட்லயே நியூஸ் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நியூஸ் வந்து போகுது. வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து லாட்ரி மணில தான் வந்து விஜய் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க நியூஸ்ல. அதை வந்து அப்படியே பிலீவ் பண்றாங்க. நமக்கு வந்து தெரியும் அது வந்து ஃபேக்கு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ ஏன் வந்து டிவி கேக் வந்து ஒரு தனியா இண்டிவிஜுவலா ஒரு நியூஸ் சேனல் மாதிரி வச்சுட்டு அதுல வரது மட்டும் உண்மையாங்கிறத மாதிரி செட் பண்ணலாமா? இல்ல அதை ஏன் இன்னும் இனிஷியேட் பண்ணல அந்த மாதிரி ஒரு விஷயம். இல்ல அதுதான் நான் முன்னாடியே அதுக்கு ஆன்சர் பண்ண நானு. அவங்க நரேட்டிவ் தான் செட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. பட் நமக்கு இருக்கிற ஒரு ஆயுதம் வந்து இளைஞர்கள் மட்டும்தான். இப்போ உங்களுக்கு ஒரு நியூஸ் தெரியுது, அது ஃபேக்குன்னு உங்களுக்கு தெரியுது. அதை போயிட்டு நம்புறவங்ககிட்ட போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து பொய்ன்னு சொல்ல வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்கு? அதை ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? அது நம்ம தானே செஞ்சாகணும். அந்த டிவி பாக்குறவங்களுக்கு நியூஸ் படிக்கிறவங்க உண்மை நம்ம தான் செய்வான். ஏன்னா அவன் நம்பணுன்றதுக்காக தான் செய்தியை அவன் பிளான் பண்றான். அப்போ அதை போய் நிரூபிக்க வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கணும் போது அதை இளைஞர்களாகிய நம்ம தான் பண்ணணும். அது போய் அப்படி கிடையாது, இது இப்படிதான்றத சொல்லி ஆதாரப்பூர்வமா அவர்கிட்ட நிரூபிக்க வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. அதை தான் நம்ம செய்ய முடியும். அல்டிமேட்டா நம்ம வேற என்ன செஞ்சிட முடியும்? நமக்கு ஆதரவா மீடியாக்கள் இருக்கா? டிவி சேனல்ஸ் இருக்கா? பிரிண்ட் மீடியா இருக்கா? இல்ல ஒரு 100 கணக்கான யூடியூப் சேனல்ஸ் இருக்கா? இல்ல ஒரு 1000 பேர் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கோமா சம்பளம் கொடுத்து? கிடையாது. ஒன்லி பீப்புள் பவர்ல தான் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கும் மக்களோட ஆதரவு தான் போயிட்டு இருக்கோம், ரசிகர்களோட ஆதரவுல போயிட்டு இருக்கோம், தொண்டர்களோட ஆதரவுல போயிட்டு இருக்கோம். ஆக ஒரு ஃப்ரெண்டே ஒருத்த மூல செலவு ஆகுறான், இன்ஃபுளுன்ஸ் ஆகுறான், எதிர்கட்சியோட பிரச்சாரத்துக்கு அவன் இன்ஃபுளுன்ஸ் ஆகுறான்னா அவங்க கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. அது தீய சக்திரா, நீ எப்படா தீய சக்தின்னு சொல்றனா? இதெல்லாம் வச்சு நான் சொல்றேன்னு அவனை கன்வின்ஸ் பண்ணி வாக்காளரா மாத்த வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. அதை உங்கள்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க உங்க அப்பா கிட்ட பேசுங்க, நீங்க உங்க தாத்தா கிட்ட பேசுங்க, நீங்க உங்க மாமா கிட்ட பேசுங்க. நீங்க பேசிதான் அது மாத்தணும். அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். அவன் ஆவலன்னா தொடர்ந்து நம்ம பண்ணணும். அதான் நம்மளோட வேலை. அதை விட்டா நம்ம வேற என்ன வேலை இருக்கு? அதுவும் இந்த 2 மாசத்துக்கு இன்னும் கடுமையா நம்ம அந்த வேலையை செய்யணும். அப்பதான் வாக்காளரா நம்ம மாத்த முடியும். அவன் திமுக காரணமே இருந்தாலும் அவன் செய்த தவறுடான்னு சொல்லி அவனை வந்து புரிய வைக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அதை நம்ம பண்ணிதான். நீங்க உங்க ஸ்டைல்ல வந்து நீங்க எல்லாருக்கும் வந்து பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. டிவிக்கு கெஃபேக்கு வந்ததுக்கு அண்ட் நீங்க பேசுனது எல்லாருக்கும் கண்டிப்பா உதவி இருக்கும். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நிச்சயமா நல்ல வேலை இது. கண்டிப்பா ஏதோ எனக்கு மனசுல பட்டது பேசிருக்கேன். நிறைய விஷயங்கள் சரியாகவும் இருக்கலாம், சில அன்பார்லிமெண்ட்லி வேர்ட்ஸ் நான் பயன்படுத்திருக்கலாம். யாரா தப்பா இருந்தா தயவு செய்து மன்னிச்சுக்க. என்னடா இவன் எப்படி பேசுறான்னு நினைக்க வேணாம். இதான் நான் என் மனசுல என்ன படுதோ நான் அதான் பேசுவேன். இந்த தூய தமிழ்ல நாகரிகமாலாம் வந்து நமக்கு பேச வராது. எனக்கு மனசுல பட்டது நான் யதார்த்தமாவும் மக்களோட பிரதிபலிப்பாவும் உங்கள ஒருத்தனா தான் நான் பேசுறேன். உங்க மனநிலை என்னவோ அதை நான் பிரதிபலிக்கிறேன் கண்ணாடியா. நான் களத்துல சந்திக்கிறேன், களத்துல இருக்கக்கூடிய மக்களோட பிரதிபலிப்பாவும் அவங்களோட சார்பா நான் பேசுறேன். அவ்வளவுதானே தவிர இது என்னோட வழக்காடு, என்னோட ஸ்லாங் இப்படிதான் இருக்கும். அதுல ஒரு சில குறைகள் தவறுகள் தான் மன்னிச்சிங்க. மீண்டும் நம்ம சந்திப்போம். மறுபடியும் நம்ம வந்து ஸ்பேஸ்ல நம்ம கலந்துப்போம். தோழர் சொன்ன மாதிரி மறந்து போற சில விஷயங்கள் நம்ம திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம். தினம் ஒரு டாபிக் எடுத்துங்க, அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணுங்க. அதை வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், த்ரெட், இப்படி என்னென்ன சமூக வலைதளங்கள் இருக்கோ எல்லாத்து மூலியமாவும் அதை கொண்டு போய் சேருங்க. இவங்க பண்ணக்கூடிய அட்டுரைகளையும் அராஜகங்களையும் மக்கள் கொண்டு போய் சேருங்க. அவங்கள வந்து இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளை பத்தி நம்ம திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதை மக்கள் மறக்க விடக்கூடாது. திரும்ப நம்ம இந்த ஸ்பேஸ்ல நம்ம சந்திப்போம். இன்னும் பல ஸ்பீக்கர்ஸோட வந்து இன்னும் அடுத்த 2-3 வாரங்கள்ல இன்னும் நிறைய பேர் பேசுறதுக்கு இருக்கலாம். நீங்க நிறைய பேர் இன்வைட் பண்ணலாம். தொடர்ந்து இந்த வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க.
இது மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கணும். கான்பிடண்டாக இருங்கள். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.